எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாழைப்பூ வச்சுட்டு ஒரு கூட்டும் ஒரு குழம்பு வைக்க போகிறோம். தேங்காய் அரைச்சி விட்ட ஒரு குழம்பு வைக்க போகிறோம். எங்களுக்கு காய்கறி அதிகம் இல்லை, வரும் சக்கரவள்ளி கிழங்கும் வெண்டைக்காய் தான் இருந்தது. அதை வச்சு நான் ஒரு குழம்பு, அதுவும் பருப்பை போடாமல் தேங்காய் அரைச்ச குழம்பு வைக்க போகிறேன். வாழைப்பூ கண்ணுக்கு உஷ்ணத்தை தணிக்கிறதுனால கண் பார்வைக்கு நல்லது. நம்ம இதயத்தில் பிளட்டு திக்கனிங்கை குறைச்சி பிளட்டை சுறுசுறுப்பாக்குறது, பிளட்டு தின்னாகிறதுனால ஹிருதயம் நல்ல சுறுசுறுப்பாக இயங்கும். ஸோ அதனால் வாழைப்பூ தோரன் நான் செய்ய போகிறேன். இங்கே குழம்புக்கு நம்ம முருங்கைக்காய், வெண்டைக்காய், மத்தைங்காய், அது மாதிரி சேம்பு, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு தான் இருந்ததுன்னா செஞ்சுக்கலாம். இதில் புளித்தண்ணி தான் மெயின். நம்ம பருப்பு தேவையில்லை. அதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு கப்பு தேங்காய் எடுத்துகிட்டு, தாராளமாக தேங்காய் எடுத்து வற்றல் மிளகாயும் வெந்தயமும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு பச்சை தேங்காயை ஆட் பண்ணி நல்லா தண்ணி தெளித்து நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போ இதில் புளித்தண்ணி ஆல்ரெடி சேர்த்தாச்சு, உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கம் வந்தால் அதுக்கு மசாலாங்கிறது தேங்காய், அதில் ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சம் ஜீரகமும் மிளகும் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். தேவையான நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ குழம்புக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் செவந்த மிளகா, வெந்தயம் வறுத்துட்டு பச்சை தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன். தேங்காய் வறக்க வேண்டாம். இது பருப்பு தேவையில்லாத ஒரு சாம்பார் மாதிரி தான். சாம்பாருக்கு பருப்பு போட்டால் சாம்பார், பருப்பு போடாட்டினா தேங்காய் அரைச்ச கறி. சாம்பாருக்கு போடுற எல்லா காய்கறியும் இதில் போடலாம். புளி தண்ணி பருப்புக்கு போடுற மாதிரியே தான் புளி தண்ணி எடுத்துக்கிட்டு அதிலே உப்பு மஞ்சப்பொடி காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு அதில் காய்கறிகள் வெட்டி போட்டு வெந்ததுக்கப்புறம் அதில் நம்ம அந்த அரைச்ச அரைப்பை விட்டு கலக்கி கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு கடுகு தாளித்து விட்டால் குழம்பு ரெடி. புளி தண்ணி ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோம். நான் அது காமிக்கலை. நான் ஃபஸ்ட்டே குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருந்தப்போ நான் கேமரா செட் பண்ணலை. அதனால தான் நான் வாய் வார்த்தையாக சொல்கிறேன். இது புளி தண்ணி நெல்லிக்காய் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப கம்மி புளிப்பு வரும். பருப்பு சேர்க்காததுனாலே நம்ம புளி ஜாஸ்தி போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, காரம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, காரம் கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி மிளகாவத்தல் கருதிக்கணும். இந்த வாழைப்பூ வெந்துகிட்டே இருக்குது, நல்ல வேக கொடுக்கறது. இப்போ நான் அது கொஞ்சம் தேங்காய் மாட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் பச்சை ஜீரகமும் சேர்த்து அந்த சாச்சி விட்டுட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அங்கே குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதனால் நான் இதை கடுகு தாளித்து அந்த குழம்புக்கும் போட்டுட்டு இதே எண்ணெயை யூஸ் பண்ணி நான் அந்த பக்கம் வாழைப்பூவை ரெடி பண்ணிக்க போகிறேன். வாழைப்பூவில் முதல்ல கடுகு தாளிச்சிட்டு ஜீரகம் போட்டு, கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம், வேணாலும் வேண்டாட்டினாலும் உங்கள் இஷ்டம். தாளிப்பு ஏதாச்சும் போட்டுட்டு அதை நம்ம என்ன போடுவோம், கருவேப்பிலை போடலாம், உளுந்து போடலாம், போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்தது வெங்காயம் வெட்டி வச்சுருக்கு, அதையும் நல்லா வதக்கி எடுத்து அது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம வாழைப்பூ வெந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூக்கி அதில் போட்டுட்டு பின்ன தேங்காய் சதைச்சி விட்டதையும் கூட ஆட் பண்ணினா நம்ம கூட்டு ரெடி. இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது, கிட்னிக்கும் நல்லது. கண்ணில் சூடு ரெட் ஐயெல்லாம் இருந்துச்சுன்னா மாற்றிடும். வாய் துர்நாற்றத்துக்கு வாழைப்பூ வயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாழைத்தண்டு நீர் இது மாதிரி வாழைப்பூ குறைவாக கிடைக்கும், தோரன் அதெல்லாம் ரொம்ப வயத்துக்கு ரொம்ப நல்ல ஐட்டம்ஸ் கிராமத்தில் சொல்லுவாங்க. இதில் வாழைப்பூ கூட்டு அது எப்படியாவது ஏதாவது ஒரு முறையில் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்போ செறுபருப்பு இந்த வடையாக பண்ணி சாப்பிட்டுக்கலாம், தோசை பண்ணி சாப்பிட்டுக்கலாம், கூட்டு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கூட்டு பண்ணினா கொஞ்சம் கூட அதோட கசப்பு கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். கூட்டு பண்ணுறது வேற ஒன்றும் இல்லை, இதே மாதிரி உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுட்டு இப்போ குழம்புக்கு கொஞ்சம் சர்க்கரையை போட்டுக்கிறேன். அது போட்டு முடிச்சாச்சுன்னா குழம்புக்கு லாஸ்ட்டில் சர்க்கரை போட்டால் தீர்ந்துது அது ஜோலி. இப்போ இந்த வாழைத்தண்டை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். வாழைப்பூ உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுட்டோமா, அடுத்தது பருப்பை நல்லா வேக விட்டுட்டு கூட்டு பண்ணுறதானாக்கா நான் சொல்கிறேன். இப்போ நான் பண்ணுறது பொரியல் தான். நம்ம இஷ்டம், எப்படி வேணால் செஞ்சு பொருளை செஞ்சு நல்லபடியாக சுவை சேர்த்து சாப்பிடணும், அவ்வளோதான். இப்போ அதில் கடுகும் வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு நான் வெந்து வச்சுருக்க வாழைப்பூ அதில் போட்டு
சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் 1-2 சாய்ச்சி எடுத்து இதில் போட்டுட்டோம்னா ஒரு துண்டு சர்க்கரை போட்டுக்கலாம். பின்ன 2 ட்ராப்பு லெமன் ஜூஸ் வேணால் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் கசப்பு இருக்குது, வேறு டேஸ்ட் ஒன்றும் இல்லாதனால கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான். பச்சை கருவேப்பிலை, பச்சை கொத்தமல்லி இலை என்ன வேணால் சேர்த்துக்கலாம். அப்போ அது ரெடி பண்ணால் பொரியல் ரெடி. இப்போ வாழைப்பூவோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொன்னால் கவுண்ட்லெஸ், ரொம்ப நிறைய பெனிஃபிட் இருக்குது. வாழை மரமே மொத்தத்தில் இலையிலேருந்து வேர் வரைக்கும் எல்லாமே பிரயோஜனம் உள்ளது தான். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து வாழைத்தண்டில் உப்பும் போட்டிருக்கேன். ஸோ அந்த உப்பு போரும்னு நினச்சிட்டு நான் உப்பு சேர்க்கலை. ஏன்னா எல்லாமே ஜாஸ்தியாக போனால் வாயில் வைக்க முடியாது. சால்ட் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா கிட்னிக்கு அது நல்லதில்லை. அது மாதிரி உப்பு நீர் வரும்னு சொல்லுவாங்க, சுவாசம் முட்டு வரும். உப்பு நிறையா சாப்பிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிக்காட்டி நமக்கு மூச்சு திணறல் வரும். சில பேருக்கு ஒத்துக்காது. தேங்காயை ஒதுக்கினதை போட்டுக்கலாம். இதே நம்ம அப்படியே இது பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்குள்ளே வச்சு உருண்டை உருட்டி அப்படியே பூரி மாதிரி கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சமையல் கலை. இன்னும் ஆயில் நிறைய சாப்பிட வேண்டாம், அது நல்லது வேண்டாம். ஆயில் ஹார்ட்டுக்கு அவ்வளோவா நல்லதில்லை. கிட்னிக்கும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப அது கஷ்டப்படும். ஏற்கனவே நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டால் வயிறு கஷ்டப்படுறது போகிறாதா? ஸோ கொஞ்சம் தேங்காய் பால் மாதிரி நான் மிக்சியில் அரைச்சி விட்ட விழுதை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம வாழைப்பூ வாங்கின்னு வச்சுட்டு 2 நாளாக அது செய்யறதுக்கு நேரம் இல்லாமல் நான் கொஞ்சம் வாட விட்டுட்டேன். அதனால் பச்சரிசி, நம்ம சாதம் வடிக்கிறதுக்காக அரிசி எடுப்போம் இல்லையா, அந்த தண்ணி, கழுகின தண்ணி ரொம்ப நல்லது இதுக்கு. அதில் ஒரு 10 நிமிஷம் நம்ம அந்த வாழைப்பூவை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்தலாம். எப்போவுமே வாழைப்பூ, வாழைக்காய் இதெல்லாம், பீட்ரூட் அந்த மாதிரிலாம் உபயோகிக்கும்போது சக்கைனா பலாப்பழம் இதெல்லாம் உபயோகிக்கும்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து தடவிக்கலாம். ஏன்னா அதில் கருப்பு கலரில் ஆகிடும். கருப்பு கலரில் டையட் யூஸ் பண்ணலான்னு நினச்சிக்காதீங்க. கை மட்டும்தான் கருப்பாகும், முடி கருப்பாகாது. இப்போ இது வடையாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் கடலை மாவு எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் அரிசி மாவு, கடலை மாவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டு, கொஞ்சம் ஒரு கொத்து வெங்காயம் அரிஞ்சு போட்டு, கருவேப்பிலை, மல்லி இலையெல்லாம் போட்டு, இதையும் போட்டு நல்லா பெசரி எடுத்து பக்கோடா மாதிரியோ இல்லை வடை மாதிரியோ போட்டு எடுக்கலாம் கடலை மாவில். அதுக்கப்புறம் கோதம்பு மாவில் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னா கோதம்பு மாவுலேயும் பண்ணலாம். இது நல்ல ஒரு வயரை கிளென்சிங் பண்ணக்கூடிய ஒரு காய்கறி. கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. லெமன் இருந்ததுன்னு சொன்னா லெமன் ஜூஸும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கூட தூவிக்கலாம். லெமன் ஜூஸ் என்கிட்ட இல்லை. நீங்க உங்க கையில நிறைய எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் 2 சொட்டு புளிப்பு டேஸ்ட் இருந்ததுன்னா அந்த கசப்பு கொஞ்சம் குறையும். நம்ம மிளகா வத்தல், ஒரு மிளகா வத்தல், பச்சை மிளகா, ஒரு சிவந்த மிளகா அவ்வளவுதான் போட்டிருக்கேன். உடல் சூட்டை தணிச்சா கண்ணோட சூடும் அந்த காரம் இதுக்கு போதுமானது. ஜாஸ்தி காரம் பார்த்தாச்சு. நீ கொஞ்சம் புளிப்புக்கு 2 லெமன் ஜூஸ் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், மிளகு, காயப்பொடி எல்லாம் போட்டாச்சு. மருந்து போடலை. மோர் சாதத்துக்கு நல்ல தண்ணியா இருக்கிற மோர் சாதத்துக்கு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். என்ன வயசானவங்களுக்கு பல்லு இல்லாதவங்களுக்கு சாப்பிட முடியாது. நான் நல்லா குக் பண்ணிருக்கேன். பண்றோமோ அதே மாதிரி நம்ம வாழைப்பூல முருங்கைக்கீரையை இந்த மாதிரி எது உங்களால முடியுதோ அதுல சேர்த்து நீங்க சாப்பிடுங்க. கண்டிப்பா வடை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வாழைப்பூ வடை ரொம்ப ஃபேமஸ். இதுல கூட்டு பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லது. செறுபருப்பு நல்லா வெந்து மசிச்சு அதுல வெங்காயம், தக்காளி வேக போட்டு அதையும் இதுலயே அந்த தண்ணியிலே இதை வேக போட்டு நல்லா தண்ணி ஊத்திக்கலாம். ஊற்றி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் அரைச்சி விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சு கருவேப்பிலையும் போட்டா நமக்கு அது கூட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம அர்ஜென்ட் சமையல். நான் ஒரு ப்ரிப்பரேஷன் நான் பண்ணல. கையில ஒரு கையில கேமரா வச்சுட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். கைண்ட்லி நான் கொஞ்சம் ப்ளீஸ் பேர் வித் மீ. சஜஷன்ஸ் நீங்க சொல்லுவீங்க தெரியும். நீங்க எப்படி எடுக்காம கேமரா செட் அதுக்கெல்லாம் எனக்கு டைமே கிடையாது. ஆன் த ஸ்பாட் ஏதாவது ஒரு சான்ஸ் வரும்போது நான் செய்யறேன். இந்த கரையில
தமிழ்ல கூட கறி குழம்பு அப்படின்னு. கறி மீன்ஸ் இங்கிலீஷ்ல கறின்னு சொல்லுவோம், குழம்புன்னு தமிழ்ல சொல்லுவோம், கூட்டான்னு சொல்லி மலையாளத்துல சொல்லுவாங்க, சப்ஜின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. ஸோ கறின்னு தான் இந்த கேரளால அதிகமா பேர் யூஸ் பண்ற வேர்ட். ஸோ இந்த கறிக்கு வந்து பருப்பு தேவையில்லை. நம்ம வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும், ஜாஸ்தி புளி போடக்கூடாது. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எப்பவுமே ஊற வச்சு இதுல போட்டு சர்க்கரையும் சேர்த்து, புளியில ஆரம்பிச்சு சர்க்கரையில முடியும்னு சொல்லுவாங்க. புளி தண்ணியை ஊற வச்சு அதுல மஞ்சள் பொடி, உப்பு, காயம், கருவேப்பிலை இதை போட்டு நம்ம மத்தங்காய், ட்ரம் ஸ்டிக், முருங்கைக்காய், வெண்டைக்காய் எல்லாத்துலயும் 2 கஷ்ணங்கள் போட்டு வேக வச்சு மிளகா வத்தலும் உலுவாயும் வறுத்தரைச்சு தேங்காய், பச்சை தேங்காய் அரைச்சி விடணும். அவ்வளவுதான்.